அம்மணி ஆபத்து ஆபத்து விரதங்கு அப்படி நீ ஏதோ அழுங்குரல் கேட்டது பாத்தியா? அப்படிங்களா? கேட்கல கேட்கலீங்க. எங்களுக்கு கேட்கிற மாதிரி எங்களுக்கு கேட்கலீங்க. நாங்க உங்களை பாக்குறக்கே சரி இருக்குது. அதை எங்க கேட்டோம் கூட ஏண்டி அரமனைக்கு முன்னால எதுக்கு வேலைக்கு இருக்கிறீங்க? இங்க எங்களுக்கு அதுதான் வேலைங்க. அமுத்து சொன்னா அமுத்துறோம், புடுங்க சொன்னா புடுங்குறோம். வேற எங்க வேலைங்க? உங்களுக்கு எங்க வலிக்குதுங்க? எனக்கு எங்கேயும் வலிக்கல. முன்னால ஏதோ அழுகுரல் கேட்குது பாத்தியா? உங்களுக்கு சத்தமே கேட்கல. ஒண்ணுமே கேட்கலீங்களா அம்மணி? போட இல்ல உங்களாட்ட பத்தினியே இருந்து எங்களுக்கு கேட்குது. எங்களுக்கு வேண்டாம். தண்ணி வாத்தா பஞ்சு வச்சு நல்லா தொடச்சு எடுப்போம். காலை அடைச்சுக்கிட்டு உங்களுக்கு கேட்கல. அங்க பாரு கேக்குது பாரு. எங்கெங்க மணி கேட்கத? தன்னே அண்ணன் நானே அங்கத்தானே நானே 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 நன்னா எனக்கு கேட்கிறடி சத்தம் போலே அம்மா சத்தம் போலே மணிக்கு ஒரு அளவு கேட்குதாரியே கேட்குதாரியே சத்தம் போலே சத்தம் போலே எனக்கு குரலோ கேட்கிறம்மா இப்போ கேட்கிறம்மா சத்தம் போலே சத்தம் போலே சத்தம் போலே அந்த மாணி கோளாறும் கேக்குதடி குயில் கூவும் சத்தம் போலே அம்மனி இன்னும் போய் பார்த்துட்டு வாங்கடி. மயிலும் கோயில் கூறப்பளுக்குதா? எப்படி கேட்டதுன்னு குரல் நான் போயே பாக்குறேன். வாடி போலாம். அடி அக்கா என்னவோ அம்மனி சொன்னாங்க மயில் கூவுது குயில் கூவுதுறாங்க. ஒன்னையுமே கேணும். அவங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கண் நல்லா தெரியுமே, காது கேட்காது. கண்ணு பழிச்சுன்னு தெரியே. ஆமா இது ராத்திரியே போகலாம். இப்ப பகல்த அப்படின்னா கோழிக்கு கூவு என்னமோ மயில் கூவுது குயில் கூவுதுன்னு அம்மனிக்கு தான் தனியா கேக்குது. நம்மளுக்கு கேட்கறது அம்மனி ஆயிட்டாங்களோ என்ன பாலா வயசா இருக்கிறாங்கோ. அவங்க ஏதாவது சுப்பண்ண கண்டிருப்பாங்கோ. சுப்பனை எல்லாம் சொப்பனம் அல்ல ஆமா முண்டக்கார சொப்பனம் சொப்பனங்க எது கண்டிப்பா அதுக்கு எது கண்டிருப்பாங்க. வாடி அம்மனி வீரதங்கு அம்மனி வீரதங்கு அங்க பாரு. அது பொட்டக்கல் இது கடும் கிளிக்கது. அம்மனி வீரதங்கு அரமக்கார எந்திரிச்சு வாங்க. அம்மனி வீரதங்கு அடி இங்க பாரு. எங்க இங்க பாரு. எங்க கிளி கிளி கிளியா? அது பச்சை கிளி பணம் கொடுத்துட்டாங்களே புதுசு எடுத்துக்கிட்டீங்களா? பச்சை கிளி வந்து இருக்குது, கடுங்கிளி வந்து இருக்குது. வந்தா ரெட்டி விட்டு போட்டு வந்துருக்குது. கை வச்சு ஒண்ணிட்டு என்னன்னு தெரியலையா? நான் போய் அம்மனிக்கிட்ட சொல்லிடுவோம். இறுதி முதல்ல என்னன்னு கேட்காம அம்மனிக்கிட்ட என்ன சொல்றது? என்ன 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 கிளியரசே
ஏண்டி நீங்களா வீரதங்காபத்தினி? நாங்கதான் இல்ல, நாங்கெல்லாம் தாதிப்பெண்டு, தாதிமார் பெண்டுகம். அடியே தாதிமார் பெண்டுகளா, ஒரு சீக்கிரமாக அம்மணி வீரதங்கால வர சொல்லுங்கடி. நான் சொன்னேன்லடி. இல்ல எதுக்கு என்னன்னு சொல்ல. அது ஏன்னு கேட்கிறேன், முதல்லயே சொன்ன வேண்டான்னு. நம்மளை கண்டந்து கிளிக்கும் கூட பிடிக்க மாட்டேங்குது. அம்மனிக்கிட்டே போய் சொல்லிடலவா? இல்ல என்ன விவரம்னு கேட்டுட்டு போலாமே. இவளுக்கு கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டு வளர்க்கும். சரி வா, அதுதான் அம்மனி தான் பார்க்கணுங்குது. அம்மனி பாக்குறது சரி, ஏனோ கேனோ இல்ல இப்படி ஒழுக்கிட்டு வந்துருந்து உட்காந்துருக்கு. எங்கேயோ வீட்டு போகுது நம்மளுக்கு அந்த மாதிரி மேல இல்ல கண்ணீர். ஏன்னா அழுதுகிட்டு வந்து அதே அந்த கிளிக்காரமே இது ஒண்ணு தனியா வந்து இருக்குது. ஆனவன வேற ஒண்ணு சேர்த்துக்கிட்டே தீர்ந்து அதுக்கு இடத்துக்குள்ள போய் இப்படி எழுதுறது. நானா இருந்தா அப்படிக்க அடியே நாம போய் சொல்லிடலவா? சொல்லிடலாமா? ஆமா, அப்படின்னு சொல்லித்தானே வீரரங்கா பத்திரி இடத்திலே பணிப்பெண்டுகள் வந்து சொன்னாங்க. அப்படி பணிப்பெண்டுகள் வந்து சொல்லும் போது அடியே சரிங்களா நீ பாத்தீங்களா? பார்த்தோமுங்க. என்ன அடிக்குது? அந்த கிளி இருக்குது, கிளி கிளி நீங்க வளர்த்துற கிளி. ஆமா, ஒரு கிளி வந்திருக்குது. ஒரு கிளியா? ஆண் கிளி மட்டும் வந்திருக்குதுங்க. சரி, அப்புறம் ஒரு கிளி காணாங்க, நொறுங்க அழுதுகிட்டு இருக்குதுங்க. அம்மனி வீரதங்கால வர சொல்லுங்க. ஆமாங்க. அப்படிங்கிறீங்க. அப்படின்னா வாங்கடி போகலாம். நம்மளுடைய ஒப்பாரி கொட்டி ஒரு காலத்திலே உண்டாலும் தப்பாமல் தலையிருக்கும் இந்த தலைய நல்ல ஒரு சீமையில்தான். இதனால் இதுவரையிலும் எந்த இன்னல் நடந்தது கிடையாது, எந்த தீங்கு நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. அதனால என்னன்னு போய் பார்த்தாத்தான் தெரியும். வாங்கடி போகலாம். அப்படின்னு சொல்லித்தானே சாமிய தங்கத்திருக்கவே திருக்கதவை தங்கத்திருக்கவே திருக்கதவை மாளிகைக்கு முன்னாலே வருகிறவோ வீரலங்காரை கண்ணிலே கண்டு இந்த ஆண்களியானது அழகு உழப்புகிறது. அப்பத்தானே அன்கிளி ஆகப்பட்டது வீரதங்காபத்தினி ஆகப்பட்டதுகிட்ட வந்து அப்பா இளையரசே ஐயா அந்நாளும் தானே இந்த நாகமலை தோகமலை நாளட்டம் சூழ்ந்தமலை மத்தி பிறந்தமலை வாரந்தார் வீரவளக்கார் நன்மொழியாக்குவங்களே 1000 கிளிகளோடு 1002 கிளியாக ஆண்கிளி பெண்கிளை இரண்டும் தானே அரசு வட்டம் ஆண்டு வருகிறீங்க. ஆமாங்க. என்னுடைய அரண்மனைக்கு வருகின்ற பொழுது மன்னவன் தேவ் 22 பேர் சோடி விரியாம வருவீங்க. ஆமாங்க. என் நிலத்துல வந்து சோடி விரியாமத்தான் இன்னைக்கு வரைக்கும் வருவீங்க. இன்னைக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கிறியப்பா. பரு என்ன வையா காரணம் எனக்கு அறியா சொல்லு வந்தா ஒரு நீயா விகரங்காலையா பகிரந்து நீயா சொல்லு நடந்தா ஒரு நீயா காரணத்தே நலமுடானே ஐயா சொல்லு
இருக்கும் பிற்பாடு என்னை நாடி வந்திருக்கிறார். உன் இனத்தவர்கள் தானே 1000 பேர் அங்க இருக்க, நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறையே, என்ன காரணம்? அம்மணி வேறதாங்க, நம்ம கைச்சோட்டு ஆலமரங்க முழுதியாயிர 1000 பேர் நாங்க தங்கி இருக்கும் போது இந்த ஒரு நாட்டு ஆசீர்வாதான பலவட்டாரம் போட்டு அம்மா வேறதாங்க. ஐயோ என்னமே இந்த ஒப்பாரி கொட்டி ஒரு களத்தில் உண்டாலும் தப்பாமல் தலையிறக்கும் தலையனும் சீமையில்தானே இதுவரையிலும் சரி எங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இல்லாமல் இருந்தது அம்மா வீரதங்கு. இன்றைய தினமானதுவார் அம்மா வீரதங்கு இந்த மாணவியே நாம் பிரிந்து வீரதங்கு இந்த மண்ணை அந்த ஆவி காத்து மண்ணை அந்த ஆவி காத்து மனைவியே நான் பிரிஞ்சு இந்த மண்ணா வந்தாவி காத்து மண்ணா வந்தாவி காத்து என்ற கொண்டோரை நாம் பிரிஞ்சு வீரதங்கு இந்த கொண்டோ வந்த ஆவி காத்து கொண்டோவான உதவி காத்து கொண்டவரை நான் பிரிஞ்சு விரதண்டு நானும் கொண்டா வந்தாவி காத்து கொண்டவனாவி காத்து அம்மா வீரதங்கு என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது வாருங்கள் அம்மா வீரதங்கு. அத்தராத்திரி வேளையிலே தீவெட்டிகளோடு வந்தோம். ஒரு வல்லத்திலே 2 வெள்ளக்கொம்பு முளைச்சது போல் 2 காராள மக்கள் வந்து இந்த ஆறா வெளிச்சகத்துல தங்கி இருந்த என்னுடைய இணையத்தான் அடிச்சு ஒட்டி என் மனைவியை சிறை எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா வீரதங்கு. என் மனைவியை சிறை எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா வீரதங்கு. உங்க எவ்வளவு காலங்களாக போறோம்மா வீரதங்கு. நம்ம நாட்டில் அன்னைக்கு 1 லட்சம் இல்லை என்று இருந்தேன் வீரதங்கு. இன்னைக்கு 1 லட்சம் வந்து சேர்ந்தாச்சு, அச்சம் வந்து சேர்ந்தாச்சு. அச்சம் இல்லை என்று இருந்தேன். எங்களுக்கு நம்ம நாட்டுக்கு அச்சம் வந்து நடந்தாச்சு, அச்சம் வந்து நடந்தாச்சு. அப்படி வீரதங்கு இல்லை என்று இருந்தேன். ஆமா வீரதங்கு இன்னைக்கு ஒரு வாரம் வந்து
பழுது வந்து இணைந்தாச்சு பழுதில்லை என்று வேறதங்கு என்னைக்கும் பழுது வந்து நந்தாச்சு பழுது வந்து நந்தாச்சு. அப்படி 1000 பேர் என் அண்ணமார்கள் இருக்கின்ற பொழுது இதனால் இதுவரையிலும் இந்த மேனாட்டு சீமையில் எந்தப்பட்ட தீங்கு நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போது நானே ஆபத்தை நேர்ந்து விட்டது, மனைவியை இழந்து விட்டேன் என்று சொல்கிறாயே, ஏதாவது வேடங்கீது வந்து முடிச்சுக்கிட்டு போய் குடிச்சிட்டானா? அம்மா வேடெல்லாம் வரவில்லை அம்மா. வளநாட்டு சீமையை ஆளக்கூடிய கேராள மக்கள் தானே. ஒரு பள்ளத்திலே 2 வில்லக்கொம்பு முளைச்சது போல் குன்றுடையார் வெட்டெடுத்த குலகார புன்னசங்கர் தாமரையால் வெட்டெடுத்த தாட்டிய தன்னவார்கள் வந்தம்மா இணையத்தான் அடிச்சு ஓட்டி விட்டு மனைவியை சிறையெடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. காராள மக்களால் உன் மனைவி கட்டுப்பட்டான். வேளாள மக்களால் தானே விண்ணம் வந்து சேர்ந்து விட்டது. என் மனைவியை பிடித்துக் கொண்டு இணையை வெட்டுவதற்கு பட்டாவாளை வீசினார்கள். நான் வெட்டுக்க தப்பிச்சு உன் இடத்திலே இருந்தது தூது சொன்னதற்காக வந்திருக்கிறேன் அம்மா என்ற ஆங்கிலியானதான முத்து போல் கண்ணீர் முகாமெங்கோட விட்டு பகரம் போல் கண்ணீர் அம்மா அம்மா பலபால விட்டு. ஆனால் கிளியரசே அழுக வேண்டாம். ஆனால் பழிக்கு பழி. உன் மனைவியை சிறையிட்டுக் கொண்டு போய்விட்டார்களா? என் அண்ணமார்கள் 1000 பேர்களிடத்திலே சொல்லி உடனே மீண்டும் உன் மனைவியைத்தானே திருப்பி பிடித்துக் கொண்டு அவர்களுடன் பிறந்த வெங்காயத்தானே கொண்டு வந்து பணிப்பெண்டாக எனக்கு போட வைக்கிறேன். கவலைப்பட